ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயின் சென்னோட போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ கான்ல உட்காந்துட்டு இருந்தான் இல்லையா. இந்த பக்கம் சென்னோட வந்து ஹீரோயினும் உனக்கு யுவானை பிடிக்கும் போது என்ன ஏன்டா இந்த பக்கம் கூட்டு வந்தேன்னு கேட்குறா. அது எல்லாமே ஒரு காரணத்தோடு தான். நான் உன்னோட இருந்தா யுவான் ஜெலஸ் ஆவால, அதனால தாங்க. இவன் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா யுவான் ஹீரோ பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கா. நீ சொன்னதை மட்டும் நான் கேட்டேன்னா கடைசியில் அவங்க குழந்தை குட்டியோட ஃபேமிலியே ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஒழுங்காவான்னு சொல்லி திரும்ப கூட்டிட்டு வந்துட. கரெக்டா சீனியர் பொண்ணு வந்து நீயும் கூனானும் கப்பலா நடிச்ச மியூசிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டோம், பாக்குறதுக்கு ரியல் கப்பல் மாதிரியே இருந்தீங்க, இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து கூட வந்திருக்கீங்க, உண்மையான கப்பல் தானான்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்ல, ஜஸ்ட் அன்னைக்கு ஆக்ட் பண்ணோம் அவ்வளவுதான் ஹீரோ கோவத்துல சொல்றான். அப்போ சென்னு பாட்டில் ஓபன் பண்ணி கையில காயம் ஆயிடுச்சா. இவதான் உடனே ஓடி போய் கேரிங்கா பேண்ட் எல்லாம் எடுத்து கொடுக்க, நீ என்ன டோரிமானா எல்லா பொருளையும் கூடவே வச்சுட்டு இருப்ப போலங்க. இதை கேட்டு இன்னும் காண்டாயிட்டான் ஹீரோ. ஆனா இது தெரியாம சென்னு யுவான கொஞ்சம் காண்டாக்குவன்ட்டு மௌஷி நீ ஏன் கொஞ்சம் போட்டு விடுறியான்னு கேட்க, இதெல்லாம் பார்க்கவே முடியாதான்ட்டு ஹீரோ வா யுவான் நம்ம 2 பேரும் போய் பட்ட விடுவோன்னு அவளை கூட்டு போயிட்டான். இதை இவங்களால எட்டி பார்த்து கூட ஜீரணம் பண்ண முடியல. அவங்க திரும்பி வந்தா சாப்பிட்ட ஒரு ஸ்நாக் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்களும் பட்டை விட்டு வர ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க போலியே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா இவன். சரி வந்ததுக்கு ஒரு கேம் விளாண்டலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லணும், அது அவங்க பண்ணியிருந்தா கையை மடக்கணும். சரி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு முதல் சென் தான் சொல்றான், நான் இதுவரை ரிலேஷன்ஷிப்ல இருந்ததே கிடையாது, நீங்க இருந்தீங்கன்னா ஒரு விரல பெண்ட் பண்ணுங்க. ஹீரோ பெண்ட் பண்றான். அடுத்து அவனோட டேர்ன் தான். எனக்கு பிடிச்ச பர்சனை அவ்வளோ ஈஸியா நான் விட்டு போயிட மாட்டேன், நீங்க அப்படி இல்லைன்னா பெண்ட் பண்ணுன்னு சொல்ல யாருமே பெண்ட் பண்ணல. யுவானோட டேர்ன் வர நான் ஒரு கையை பெண்ட் பண்ணிக்கிறேன், நான் எதுவும் கேட்கலன்ட்டா. ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ அவளோட டேர்னுக்கு எனக்கு பிடிச்ச பர்சனை பார்த்தாலே ஸ்டூபிட் மாதிரி ஆயிடுவேன், நீங்க அப்படி இல்லைன்னா கையை பெண்ட் பண்ணுன்னு சொல்ல எல்லாருமே பெண்ட் பண்றாங்க. அடுத்து சென்னும் என்னோட ஃபீலிங்ஸை ஒத்துக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, உங்களுக்கு தைரியம் இருந்தா விரல மடக்குங்கன்னு சொல்ல ஹீரோவும் மடக்குறான் யுவானும் மடக்குறா. அடுத்து ஹீரோவோட டர்னுக்கு எனக்கு பிடிச்சவங்க இங்க தான் இருக்காங்கன்னு சொல்ல அவ்வளவுதான் கேமே அவர், இதுக்கு மேல என்னத்து கேட்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டாங்க. நைட்டு சுத்தமா தூக்கமே இல்லை, பிடிச்ச பர்சன் அங்கதான் இருக்காங்கன்னு சொன்னான்ல, அப்ப அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கு, சீக்கிரமாவே இதை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நேராக ஹீரோவோட கிளாஸ்க்கு தான் வரா. அவள் பக்கத்தில் உட்காந்ததும் புக்கை கையில் எடுத்துக்கிட்டான். குட் மார்னிங் எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு நான் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு கேட்க, படிக்கிறல்ல கொஞ்சம் அமைதியாக இருங்கிறான். அப்போ இவனுக்கு சுத்தமாகவே என்ன பிடிக்கலையாங்கும் போது சென்னு பார்த்து இங்கே வான்னு கூப்பிடுறானா. மெல்லமா அவன்கிட்ட போய் உட்கார இன்னும் காண்டாகிறான். அவனோட சேர்றதால தானே ஏற்கனவே காண்டில் இருக்கான். சென்னுக்கு ஹீரோ யாரை லவ் பண்ணுறான்னு இப்போ தெரிஞ்சே ஆகணும். அவன் கேட்டாலும் சொல்ல மாட்டானாமா. ஒருவேளை ஹீரோ யுவானை லைக் பண்ணா இவனுக்கு சுத்தமா சான்ஸே இல்லை, முடிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம். ஸோ உன்னை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை ஹீரோக்கு உண்மையில அக்கறை இருந்தா அவன் உன்னதான் லைக் பண்றான். ஸோ என்னோட ரூட்டு கிளியருங்க. சரி என்ன பண்ணணும்னு கேட்கிறா. வெளியே சாப்பிட கூப்பிட்டு அப்படியே சேர்ந்து படிக்கவும் கூப்பிடு. அவன் வரதை வச்சு முடிவு பண்ணிடலாங்க. இவளுக்கு பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் அவன் ஃபோர்ஸ் பண்றானேன்னு சொல்லிட்டு நம்ம மீல் சாப்பிட போவோமான்னு கூப்பிட, எனக்கு லைப்ரரிக்கு போகணும்னு சொல்லிட்டு எழுந்து போறேனா, ஒரு நிமிஷம் இரு, எனக்கு உன்னோட போகணும்னு தான் ஆசைங்க, இப்படி மேக்கப்பை போட்டு வந்திருக்க, இதுல எங்க நீ படிக்க போறன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இருந்தாலும் சரி இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு நல்லா மழை வேற பெய்யுது. சென்னை வந்து எட்டி பார்க்க ஹீரோவோட தான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா லைப்ரரியில. நம்ம அப்புறமா சாப்பிட போலாமேன்னு கூப்பிட எனக்கு பசி இல்லைங்கிறான். காலையில இருந்து படிச்சுக்கிட்டே இருக்க எப்படி பசி இல்லாம இருக்கும்னு கேட்க, இப்ப எதுக்காக என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்குங்கவோ அவ ஆஃப் ஆயிட்டா. கரெக்டா யுவான் வந்து இந்த கொஸ்டினை கொஞ்சம் சொல்லித்தாவேன்னு கேட்க, ஐயோ இது ரொம்ப டஃப்பான கொஸ்டின், கொஞ்சம் பார்த்து தான் சொல்ல முடியுங்கிறான். அப்பவாவே நம்ம சாப்பிட போலாம், அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நீ எனக்கு அந்த பிரேக்ல சொல்லித்தாவேன்னு கூப்பிட சரின்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான் இவளுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. டக்குன்னு எந்திரிச்சு வெளியே வர சென்னு பார்த்துட்டு இப்ப எதுக்காக எழுந்து போறேன்னு கேட்கிறான். நீ பார்த்தல அவனுக்கு யுவானு தான் பிடிச்சிருக்கு, நம்மளோட மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியே ஓடிட்டா. நல்லா மழை பெய்யுதா, அதை கூட பொருட்படுத்தாம போய் நடுவுல நின்ட்டு, அப்போ அவன் என்னை விரும்பவே இல்லை, என்ன அவன் வெறுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கான், நான் தான் இது தெரியாம கனவு கண்டுட்டே சுத்திட்டு இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகிறா. அப்ப கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு கொடையோட வரா. அவ கையில அதை கொடுத்துட்டு அவனோட கோட்டை கழட்டி அவளுக்கெல்லாம் போட்டு விட, இவளுக்கே ஒன்னும் புரியல. டக்குன்னு அவன் ஹக் பண்ணவும், என்னை விட நான் தனியா இருக்கணும், இன்னும் நான் ஏமாந்துட்டு சுத்த விரும்பலன்னு சொல்ல, நான் யாரை விரும்புறேன்னு உனக்கு தெரியுமான்னு இவன் கேட்க, ஓ எனக்கு நல்லா தெரியும், உனக்கு யுவானை தானே பிடிச்சிருக்குங்கிறா, நான் அவளை விரும்புறேனா, நான் கூட நீ சென்னதான் விரும்புறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்ல, அது எப்படி என்னால அவனை லவ் பண்ண முடியும், ஆக்சுவலா நானும் சொல்ல வரேன். அவன் கணத்துல அப்படியே தொடச்சு விட்டுட்டு ரொம்ப அழுது, இப்போ உனக்கு ரொம்ப பசி வந்திருக்கும், ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, இல்லைன்னா கோல்டு பிடிச்சிக்கும், நம்ம சாப்பிட போலான்னு கூப்பிடுறான். என்னது புரியலையேங்க, எனக்கு
உன்னோட சாப்பிட்றதும் உன்னோட கிளாஸ்க்கு போகிறதும் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல. இப்போதான் முகத்தில் சிரிப்பே வருது. நேராக ரூம்க்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கலாம். கரெக்டாக ஹீரோ டெக்ஸ்ட் பண்ணி சுடு தண்ணியில் நல்லா காய வச்சு குளி, அப்புறம் கோல்டு பிடிச்சிக்கிட்டு எனக்கும் ஒட்ட வச்சிடாதுங்க. அது எப்படி அவனுக்கு நான் ஒட்ட வைப்பேன் நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக யுவான் வந்து நாளைக்கு நான் கூனானோட கொஞ்சம் பேசணும், எல்லா விஷயத்தையும் மொத்தமாக கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. இந்த பக்கம் சென்னு வந்து உனக்கு மௌஷியை பிடிச்சிருக்கான்னு ஹீரோட்ட கேட்க, ஆக்சுவலாக லைப்ரரியில் நம்ம ஹீரோ நடந்து வந்ததுக்கு அப்புறமா யுவான் வந்துட்டு ஹீரோட்ட பிக்னிக்ல உனக்கு பிடிச்ச பொண்ணு அங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அது நான் தானேன்னு கேட்கும்போது என்ன பேசுகிறேங்கிறான். பரவாயில்ல, உனக்கு என்ன பிடிக்கலன்னா பரவாயில்ல, ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு டேட்டிங் பண்ணி பார்ப்போங்க, ஆனால் எனக்கு உன்னை பிடிக்கலையேங்கிறான். அப்போ உனக்கு மௌஷி தானே பிடிச்சிருக்கு, நீ யாரை லைக் பண்ணாலும் இப்போ அது மேட்ரு இல்லை, அவங்களுக்கு நீ ஹானஸ்டாக இருக்கணும், தேவையில்லாமல் மற்றவங்க ஹர்ட் ஆகக்கூடாது. நீ ஒருத்தரை விரும்புகிறன்னா கண்டிப்பாக இன்னொருத்தர் ஹர்ட் ஆகுறது நிச்சயம். அண்ட் ஃபுல் மாதிரி அவங்க ஃபீலிங்ஸை சொல்லாமல் இருக்க ஒரு பர்சனும் இருக்கிறதால கண்டிப்பாக இப்போ சோகத்தில் மலையில தான் நனைஞ்சிட்ருப்பா. இந்தா நீ போயிட்டு வாங்குற மாதிரி அவளோட கொடையை ஹீரோ கிட்ட கொடுக்க, அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஹீரோயின் கிட்டேயே வந்திருக்கான். இந்த விஷயம்லாம் தெரியாத நம்ம ஹீரோனும் அடுத்த நாள் யுவான் இன்னைக்கு ஹீரோவை பார்க்கணும், கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருப்பாள். அதனால அவ கண்ணிலேயே ஹீரோ பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் நானே உனக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டு ஒன்றா லைப்ரரிக்கு போகலான்னு சொல்லிட்டு கூடவே தான் இருக்கா. எங்காச்சும் இங்கே வந்துருவாளுன்னு சொல்லிட்டு கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துட்டு இருக்க. ஒழுங்கா படின்னு தலையிலேயே ஒரு அடியை போட, ஆனாலும் விடலையே. அவன் தண்ணி பிடிக்க போலான்னு எந்திரிக்க, இரு நானே பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பிடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக யுவான் வந்திருக்கா. அவ கண்ணிலேயே போட்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக வரும்போது ஹீரோவும் பேக் பண்ணிட்டானா. அப்போவா நம்ம இப்போ பார்க்குக்கு போகலாங்க, நீ எதையாவது என்கிட்ட மறைக்கிறியான்னு கேட்குறான். சச்சா இல்லையே, பார்க்கில் ஏதோ ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதான் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கரெக்டாக யுவான் வேற வராலாம். பார்க்கவே உள்ளேயே கணத்துல அறையெல்லாம் விழுந்துருச்சு. சாரி சீக்கிரமா போகலான்னு சொல்லிட்டு இழுத்துட்டே வந்துட்டா. நீ சொல்கிற மாதிரி இங்கே ஒன்றும் அப்படி நடக்கிற மாதிரி இல்லையேன்னு ஹீரோ கேட்க, அப்படிதான் சொன்னாங்க, ஒருவேளை நான் லொக்கேஷனை மறந்துட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக சென்னு கால் பண்ணி ஹீரோவை பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு கூப்பிடுறான். இல்ல திரும்ப ஸ்கூலுக்கு போனா அவ பாத்துடுவாளேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போலான்னு சொல்ற ஹீரோவை இல்ல வேணாம், இவ்வளவு தூரம் வந்துட்டு சும்மா போனா எப்படின்னு கேட்க, இங்கேயே சும்மா இருந்தா என்ன பையன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அப்ப டக்குன்னு ஒரு ஐடியா வருது. கேக் மேக் பண்ற கடைக்கு வந்து தெரியாமையே தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவளோட முடி கொஞ்சம் அவளுக்கு டிஸ்டர்பா இருக்கவும் ஹீரோ தான் அழகா எடுத்து விடுறான். அண்ட் அந்த கிரீம் இவ அழுத்துனா சுத்தமா வரவே மாட்டேங்குதான். ஸோ ஹீரோ தான் ஹெல்ப் பண்றான். இப்படிக்கா பண்ணா முடியலன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே பிடிச்ச மாதிரி ஹெல்ப் பண்ணி விட்டுட்டு இருக்க. பக்கத்துல இருக்கான். ஸோ அப்படியே பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்குது. கட் பண்ணா இவங்க செஞ்ச கேக்கையும் கொடுத்து விட்டாங்க. நீ என்ன இவ்வளோ சீக்கிரம் திரும்பவும் ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறேன்னு கேட்க, ஒரு நாளே ஆயிடுச்சு, இன்னும் உனக்கு டயர்ட் ஆகலையான்னு கேட்குறான். லைட்டா நம்ம வேற எங்கேயாவது போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமேன்னு கேட்க, காலேஜ் போகிறது எதுக்காக இப்போ நீ தடுத்துட்டு இருக்கேன்னு கேட்குறான். உன்னோட ஒரு நாள் ஃபுல்லாக சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்டேங்க, அப்புறம் ஏன் இது முன்னாடியே சொல்லன்னு கேட்கவும், நான் இதை சொல்லி நீ ஓகே சொல்லனா என்ன பண்ணுறது, அதனால தாங்கிறா. என்கிட்ட சொல்லாமே நீ ஏன் முடிவு பண்ணிப்பியா, நம்ம பண்ண கேட்க பாரு எப்படி இருக்குன்னு, அப்போ நம்ம இதை சாப்பிட்டு அப்புறமா கிளம்பலான்னு சொல்லிட்டு திரும்பி வர நைட்டே ஆயிடுச்சு. ஒரு வழியா இன்னைக்கு நாளே முடிஞ்சு போயிடுச்சுன்னு சந்தோஷமா தான் வரா. ஆனா அதுல மண்ணள்ளி போடுற மாதிரி யுவான் ரெடியா நின்றுட்டு இருக்கா. ஸோ ஹீரோட்ட வந்து உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு கூப்பிட அவனும் போறானா. இவளுக்கு ரொம்பவே ஒரு மாதிரியா இருக்கு. அங்க அவளும் நான் நல்லா யோசிச்சு பார்த்து தான் இதை சொல்றேன், இன்னும் நான் உன்னைதான் விரும்புறேன், நீ மௌஷியை விரும்பினாலும் கூட நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தர் சூஸ் பண்ணணும்னா சொல்ல வரல, உன்னை விரும்புறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு, நீங்க கப்பல் ஆகிற வரைக்கும் எனக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றான். அப்போ சீக்கிரமாவே நீ இதுல இருந்து குவிட் பண்ணதான் போறேன்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. ஒன்னும் கேட்க மாட்டேங்குதேங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்காளாம். நீ மௌஷியை விரும்புறேன்னு மௌஷிக்கு தெரியுமான்னு கேட்க, ஹீரோ அவளை பாக்குறானா. ரெண்டு பேருமா பார்க்கும்போது இவ அவங்கள பார்த்தா நல்லா இருக்காதுல்ல. ஸோ டக்குன்னு அந்த இடத்த விட்டு ஓட ட்ரை பண்ணும்போது கீழே விழுந்துட்டா. ஸோ ஹீரோ டக்குன்னு வந்து நீ ஓகேவா தானே இருக்குன்னு எழுப்பி விட அவளால நிற்கவே முடியல. டக்குன்னு அவளோட பேக்கெல்லாம் ஹீரோவை வாங்கி கழுத்துல மாட்டிட்டு பேசாத அமைதியாயிருன்னு சொல்லி அவளை தூக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துட்டான். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப மோசம்லாம் இல்லை, நான் கொடுக்குற மெடிசனை கரெக்டாக சாப்பிடுங்க சரியாயிடும்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்துட்ருக்கேன். டைம் 11 ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு ஹாஸ்டல் முன்னாடி போய் நின்னா வார்டனம்மா பனிஷ்மெண்ட்டை கொடுத்து விட்டுருவாங்க. இப்போ என்ன பண்ணுறது, ரொம்ப லேட் ஆயிடுச்சேன்னு புலம்ப ஒரு நைட் ஸ்டே பண்ணுறதுக்காக இப்போ 2 பேரும் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. ஓவர் திங்க் பண்ணாத மௌஷி, ஜஸ்ட் தூங்குறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம், நீவா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கேன், போய் சீக்கிரம் தூங்குங்கிறான். என்னதுன்னு கேட்க, உனக்கு தூக்கம் வரலையா என்ன, தூங்குறதுக்காக தானே இங்கே வந்திருக்கோம், இல்லை வேற ஏதாவது நினச்சிட்டு இருக்கியான்னு கேட்க, சச்சா அப்படிலாம் இல்லையே, நான் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க, நான் உன்னை தூக்கிட்டு போகணுமான்னு கேட்குறான். சச்சா இல்லை நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டா. உடனே மனசாட்சி எட்டி பார்த்து, நீங்கள் 2 பேரும் அடல்ட்ஸ் தானே,
ஸோ இந்த வாய்ப்பை நீ கண்டிப்பா பயன்படுத்திக்கிட்டே ஆகணும்னு ஏற்றி விட்டுருக்கு. கரெக்டா ஹீரோ வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சட்டையை கட்ட, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு இதை பார்த்து ஷாக்கா கேட்குறா. நான் குளிக்க போறதுக்காக வந்திருக்கேன், நீ என்ன நின்றுட்டு இருக்க, ஏன் என்னோட சேர்ந்துக்கிறியான்னு கேட்கவும், இல்ல நீயே போயிட்டு வான்னு சொல்லிட்டு பெட்ல வந்து உட்காந்துட்டு இருக்க. டக்குன்னு ஹீரோ வந்து அவளை பிடிச்சு க்ளோஸ்ல வந்து இன்னைக்கு நீ ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்ல, இல்ல நம்ம இன்னொரு ஸ்டூடெண்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை விரட்டி விடுறா. இதெல்லாம் கனவு தான் போல. நைட்டு பார்த்தா ஹீரோ சோஃபால தூங்கிட்டு இருக்கானா, இவ தூக்கத்துல சரியா போத்திக்காம படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு 2-3 டைம் வந்து போத்தி விட்டவன் உட்காந்து அவளையே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்த நாள் விடியுது, ஹீரோவும் பக்கத்துல தான் தூங்கிட்டு இருக்கான். முதல்ல இவ தான் எழுந்திருக்கிறாளா, ஸோ மெல்லமா ஹீரோவை போய் டச் பண்ண அவன் முழிச்சதும் அப்படியே இவ விலக பார்க்க டக்குன்னு ஹீரோ அவளை பிடிச்சி இழுத்து நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டான். இவ பேந்த முழிக்க அப்படியே சீன்லாம் ரிவர்ஸ்ல ஓட்டி காட்டுறாங்க. நேரா ரூமை புக் பண்ணி 2 பேரும் வந்துட இவளும் வெக்கத்தோட நின்றுட்டு இருக்க. போ சீக்கிரமா போய் தூங்கு, நான் என்னோட ஹாஸ்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ இவ கூடயே படுக்கல போயிட்டான். ரொமான்ஸ் எல்லாம் எட்டி பார்த்த மாதிரி வெறும் கனவுதான் கண்டிருக்கா அல்ப ஆசையில. அடுத்த நாள் நம்ம ஹீரோவே பத்திரமா அவளை ரூம்க்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. கரெக்டா வெளியே சென்னு நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் கையை எடுக்க போக ஹீரோ விடவே இல்லையே. என்னாச்சு உன் காலுக்குன்னு கேட்க, நேற்று நைட்டு கீழே விழுந்துட்டேங்கிறா. பார்த்து இரு, நம்ம பேச டக்குன்னு ஹீரோ கூட்டிட்டு போக இவன் இப்படி நடந்துக்கிறான்ட்டு, இந்தா மௌஷி இதை யுவான் கிட்ட எனக்காக கொடுத்துறியாங்க, சரின்னு வாங்கிக்கிட்டா. உடனே ஹீரோ, இந்தா உன்னோட பேக்கையும் மறந்துட்டு போற பாரு, நான் எடுத்து கொடுக்க. ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டு போனா, என்ன தேவை இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லி அனுப்ப. அடேங்கப்பா உனக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு போலியங்க. என்ன சான்ஸ்ன்னு கேட்குறான். அவளை பார்த்துக்கிறதுக்கு தான். எந்த பொண்ணாவது அவளுக்கு முடியலங்கும் போது ஹெல்ப் பண்ணா வேணான்னா சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் ஸ்டெப்ஸ் ஏற போகும்போது நம்ம ஹீரோ வந்து தூக்கிட்டான். என்ன பண்ணுறேன்னு கேட்க, இனிமேல் நான் தான் உன்னை படியில் தூக்கிட்டு போவேங்கிறான். வேணா என்னை இறக்கி விடுங்க, அசஞ்சனா தூக்கி போட்டுருவன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இவளுக்கு ஒரே வெக்கமா இருக்கு. இதுல அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வேற எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். அடுத்து அவளுக்காக நோட்ஸை கூட இவனே தான் எடுத்துட்டு இருக்கான். எனக்கு கால் தானே அடிபட்டிருக்கு, மைண்டு நல்லா தானே இருக்கு, நானே பண்ணிக்கிறேங்க, நீ ஜஸ்ட் உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு விடிய அவன் தான் எடுத்துட்டு இருக்கான். இவன் நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. இவ அசந்து தூங்குறத ஹீரோ ரசிச்சு பார்த்துட்டு அப்படியே முடிய ஒதுக்க ட்ரை பண்ணும்போது அவ எழுந்துட்டா. ஐயோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சாங்கும் போது கரெக்டா வயிறு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. நீ ஒண்ணுமே பண்ணலனாலும் நல்லா தூங்கி இருந்து இப்போ பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சா, சரிவா சாப்பிட போலான்னு சொல்லிட்டு நைட்டே வராங்க. திரும்பவும் இதே ஃபுட்டா, எனக்கு கால்லாம் சரியாயிடுச்சுப்பாங்க, அடிப்பட்ட கால் சரியாக 100 நாள் ஆகும், தொடர்ந்து இதான் சாப்பிடணுங்கிறான். இங்க பாரு நான் நல்லா சரியாயிட்டேன்னு சொல்லிட்டு எழுந்து நின்று குதிக்க ட்ரை பண்ண விழுக போயிட்டா. ஹீரோ தான் பிடிச்சிட்டு இருக்கான். கரெக்டா அவங்களோட டிஷ்ன்னு சொல்லி வெயிட்டர் வச்சுட்டு போக, அடடே ஆக்வர்ட் ஆயிடுச்சுலன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு வந்து படுத்தா சுத்தமா தூக்கம் இல்ல. அவன் திடீர்னு என்னை இவ்வளோ கேரிங்கா பாத்துக்கிறான்ல, அப்போ அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தான் நான் அர்த்தங்கும் போது மெசேஜ் வருது, நாளைக்கு என்னோட வா ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போகலான்னு ஹீரோ தான் கூப்பிட்டுருக்கான். இவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா ஏன் என்கிட்ட அது சொல்லாம இருக்கான்னு இவளுக்கு ஒன்றும் புரியல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம எங்கே போக போகிறோன்னு கேட்க, கொஞ்சம் கிளாத்ஸ் வாங்கிட்டு வரலான்னு சொல்லவும், அப்போ நம்ம ஷாப்பிங்காக போக போகிறோன்னு கேட்குறான். ஆமாம் ஷாப்பிங் தான் போக போகிறோம், ஏன் உனக்கு பிடிக்கலையான்னு கேட்க, இல்லை இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனோட ஷாப்பிங் போகிறதுங்கவும், அப்போ இனிமேல் அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்ல இவளுக்கு ஒன்றும் புரியல. நீ தான் ஃபூல் ஆச்சேன்னு சொல்லிட்டு தலையில் கொட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ 2 பேருமா பஸ்ஸில் தான் வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் இடிச்சுக்கிட்டே வராங்களா. அப்போ அவள் ஹெட்செட் எடுக்கவும், என்ன பாட்டு கேட்க போறியாங்க, இல்லை என்னோட டியூட்டர் ஃபியூச்சர் பிளானிங் பற்றி ஒரு கோர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுதான் கேட்க போகிறேன், அந்த டீச்சரோட வாய்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஹெட்செட்டை போட கொஞ்சம் ஜெலஸ் ஆனவ டக்குன்னு கிட்ட வந்து ஒட்டு கேட்கவும் இவ பேபன்னு பார்க்குறா. அந்த வாய்ஸ் என்னதை விட ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லையேங்க. ஆமாம் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கா. தென் அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போக ஹீரோக்கு தூக்கம் வந்துருச்சு. ஸோ அவன் ஹீரோயின் தோல் மேலே சாஞ்சு தூங்க இவளுக்கு இது இன்னும் பிடிச்சிருக்கு. டிரைவர் ரொம்ப ஸ்லோவாக போங்க, எனக்கு இறங்கவே மனசு இல்லைன்ட்டு இருக்கா. ஸோ இப்படியே 2 பேரும் கடைக்கு வந்து சேர்ந்தாச்சு. எனக்காக ஒன்று செலக்ட் பண்ணித்தாங்க, இவ எடுத்து கொடுக்க இது எனக்கு செட் ஆகாது போலேங்கிறான். இல்லை இது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஃபீமேலுக்கும் இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கு, ஸோ கப்பலாம் ஆளுக்கு ஒன்று போட்டு போங்க, இது அவசியம் தானான்னு கேட்குறியா. நீ தானே இது நல்லா இருக்குன்னு சொன்ன, என்ன மாதிரியே ட்ரெஸ் போடுறதுக்கு கொஞ்சம் அசிங்கப்படுறியோ அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் இல்லையங்கவும், அப்போ சரி இதே வாங்கிடலான்னு வாங்கிட்டு வந்தாச்சு. வழியில் பஞ்சு மிட்டாய் பார்த்ததும் எனக்கு ஒன்று வேணுங்க, ஒன்று தான் வாங்குறாங்க. ஸோ அவள் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். டக்குன்னு ஹீரோ வந்து அது ஒரு வாய் சாப்பிட்றான். இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு, வா லஞ்ச் சாப்பிட போகலான்ட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஸோ இப்போ 2 பேருமா சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். குணன் என்னை எதுக்காக வெளியே கூப்பிட்டு வந்தேன்னு கேட்கவும், எப்போ பார்த்தாலும் ஏதாவது கொஸ்டினை வச்சுக்கிட்டே தான் இருப்பேன்னு கேட்குறான். நீ என்கிட்ட எதுவுமே சொல்கிறது இல்லை, அதனால தான் இவன் சொல்ல. சரி உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு இவன் கேட்கவும், நீ உண்மையாக யாரை லவ் பண்ணுறேன்னு நான் தெரிஞ்சுக்கணுங்க, நீயே கெஸ் பண்ணி பார்ப்போம் இவன் சொல்லவும்,
ஆக்சுவலாக நீ ஆரம்பிக்கும் போது பார்த்து பல நாள் ஆச்சு எப்படி இருக்குன்னு பழைய ஃப்ரெண்டு வந்து பேசுவாளாம். இதில் ஹீரோவை பார்த்துட்டு நீ எக்ஸ்பெரிமெண்டல் கிளாஸில் இருந்ததானே, என்ன நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? மௌஷி பாப்புலரான பையனை எப்படி கரெக்ட் பண்ணுங்க? இத்தனை நேரம் சந்தோஷமா இருந்த ஹீரோவோட மூஞ்சி மாறுது. ஏன்னா ஹீரோயின் இல்லை நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் சொல்ல. ஓ அப்படியா, சரி சரி மெசேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிட ஹீரோ கடுப்பாயிடுச்சா. நான் இன்னும் அதை சொல்லி முடிக்கல. ஆக்சுவலாக நீ லைக் பண்ணுறதுங்கும் போது வா காலேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான் கோவத்தில். இவ பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அவன் நிற்காம வேகமாக போயிட்டு இருக்கானா. ஏன்னா பையன் அவ்வளோ அப்செட் ஆகிட்டான். குணன் எனக்காக கொஞ்சமாவது வெயிட் பண்ணி ஏன் இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கேன்னு கேட்க, உனக்கு தேவையில்லாத விஷயங்கிறான். பட் எனக்கு அதில் அக்கறை இருக்கு. இத்தனை நேரம் நல்லா இருந்தேன், திடீர்னு கோவப்படுறீங்க. நம்ம 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, என்கிட்ட டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுங்கிறான். என்ன சொன்ன? அதுக்கு நீ முதல் டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணியிருக்கணும் இல்லைங்க. நான் என்ன பண்ணேன்னு கேட்குறான். நீ என்ன பண்ணையா? நான் முதல்ல இருந்தே நீ என்னை டிஃப்ரெண்ட்டாக நடத்துகிறேன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு டைமும் நான் ஃபீல் பண்ணுறது தப்புன்னு தான் நீ என்னை டவுன் பண்ணிகிட்டே இருக்க. மற்றவங்க சொல்கிறது உண்மைதான், நீ ஜஸ்ட் என்ன ஃப்ளர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்க. ஏன்னா நான் ஸ்டூப்பிட்ல. உன்னோட ஆட்டிடியூட்க்கு நான் தான் எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கேன். ஆனால் நீ உன்னோட சாமிங்கை காட்டணுங்கிறதுக்காக உன்னோட ஆசைப்படியெல்லாம் என்னை நடத்திட்டு இருக்கல. அப்போது இப்படி தான் நீ என்னை நினச்சிட்டு இருக்கியான்னு கேட்கவும், நான் அப்படி நினச்சதே இல்லை, இப்போது இந்த நிமிஷம் தான் எனக்கு புரியுதுங்க. நீ இப்படி என்னை நினச்சிருக்கன்னா அப்போது நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்ட்டு போகும்போது குணன்னு கூப்பிடும்போது அவன் அப்படியே கொஞ்சம் டென்ஷனில் தான் நின்றுட்டுருக்கான். நீ நிஜமாவே என்னை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்தியான்னு கேட்க, ஆமாம் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் சொல்கிறான். குணன், ஹைஸ்கூலில் இருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்கிட்ட அதை கன்ஃபஸ் பண்ண முடியலையேன்னு நான் ஒவ்வொரு நாளும் ரிக்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் இன்னைக்கு அப்படி எதுவுமே நடக்கலேன்னு ரொம்ப சந்தோஷப்படுற. ஏன்னா நீ அதுக்கு டிசர்வே கிடையாதுன்ட்டு போயிட்டா. இவனால் என்ன பண்ண முடியும்? கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறான். இப்போ அடுத்த நாள் நம்ம சென்னை தான் காட்டுறாங்க. யுவானை எப்படியாவது கரெக்ட் பண்ணோன்னு லைப்ரரியில் ஹாட்டினை போடுறது என்ன, சாப்பிடும்போது அவளுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ தேடி தேடி வாங்கி கொடுக்குறது என்ன, ஷாப்பிங் போகும்போதும் கூடவே வந்து ஹெல்ப் பண்ணுறது என்ன, இதெல்லாம் பண்ண அவளுக்கே கொஞ்சம் பிடிச்சி போயிடுச்சு போல. ஆனால் இங்கே நம்ம ஹீரோயினும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கா. ரூம்மேட் பொண்ணு பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு, நேற்று நைட் நீ அழுத சவுண்டு கூட கேட்டுச்சுங்க. இல்லை நான் ட்ராமாவை பார்த்து தான் அழுதுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து போயிட்டுருக்கா. இந்த பக்கம் ஹீரோவோ ஹீரோயின் சொன்னது தான் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சரி அவளோட பேசலான்னு அடுத்த நாள் ட்ரை பண்ண அவள் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டா. அதை கரெக்டாக யுவான் பார்த்துட்டு பேச போகும்போது சென்னு உள்ளே பூந்துட்டான். இங்கே பார்த்தியா உனக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு கோக்கு கோலாவை வாங்கி கொடுக்க, இதெல்லாமாடா சர்ப்ரைஸ்ன்னு கேட்க, அப்போ சரி சொல்லு என்ன சர்ப்ரைஸ்ன்னு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிறா. சர்ப்ரைஸ் யாராவது சொல்லுவாங்களா? சொல்கிறேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு தான் போயிட்டுருக்கா. தென் இப்போ நைட் நம்ம ஹீரோயினும் ரூமில் கொஞ்சம் சோகமாக ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு குணனோட சண்டை போட்டியான்னு கேட்குற யுவான் வந்து, உனக்கு எப்படி தெரியுங்க? செத்துட்ருக்க, உன்னை பார்த்தாலே தெரியாதா? உனக்கு ஷேர் பண்ணணுன்னா நான் இருக்கேன். இப்படியே அழுதுகிட்டு இருந்தேன்னா நாங்கள் தான் உன்னை ஏதோ புள்ளி பண்ணுறேன்னு எல்லாரும் நினச்சிப்பாங்க. இது ஒரு நிமிஷம் பாருன்னு மேமெல்லாம் காட்டி சிரிக்க வைக்கிறா. அவளுக்கு அடுத்த நிமிஷம் அழுகுதான் வருது. ஸோ அவளை ஹக் பண்ணி ஒவ்வொன்று அழுக ஆரம்பிச்சிட்டா. அடுத்த நாள் நம்ம ஹீரோவை பார்த்தது யுவான், உன்னால் மௌஷி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு தெரியுமா? எந்த வருத்தமும் இல்லாமல் நீ பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கன்னு கேட்க, உனக்கு புரியாதுங்கவும் உனக்கு தான் புரியல. உனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா நீ அவங்க கிட்ட சொல்லணும். கெஸ்ஸிங்லேயே இருக்கிறதால என்ன பையன்? நான் கூட நீ என்னோட டைப்னு நினச்சேன். ஆனால் உனக்கு பிடிச்ச பர்சனை எப்படி லவ் பண்ணுறது கேர் பண்ணுறதுன்னு கூட தெரியல. மௌஷி தான் ஃபூல். அவளுக்கு நீ ரொம்ப தேவைப்படுற. உனக்கும் அவளை பிடிச்சிருக்குன்னா அவளை வருத்தப்பட விடாத. நல்லா இதை யோசிச்சு பாருன்ட்டு போயிட்டா. ஸோ நம்ம ஹீரோயின் லைப்ரரி இருக்க பேச போகிறானா அவள் விலகி போகிறா. அப்போ தான் தெரியுது அவளுக்கு ஸ்டொமக் பெயின் போல. நீ இப்போ ஓகேவா இருக்கியான்னு கேட்க எதுவும் பேசல, திரும்பி உட்காராலாம். எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு, இது வந்துடுன்னு சொல்லிட்டு ஓடுறான். அவன் போகிற வழியெல்லாம் நம்ம ஹீரோயின் சொன்னதும் இப்போ யுவான் சொன்னதுமே தான் ஓடிட்டுருக்கு. வேகமாக சூப்பு சாண்ட்விட்ஜு முட்டைன்னெல்லாம் வாங்கிக்கிட்டு அதே வேகத்தோடு நேராக திரும்ப லைப்ரரிக்கு வரான். உள்ளே சாப்பிடக்கூடாதுல்ல. ஸோ ஸ்டெப்ஸுக்கு வான்னு டெக்ஸ்ட் பண்ணி கூப்பிட முட்டையை தொளிச்சு கொடுக்குறான். வேணாங்கிறா. உனக்கு பசிக்கும் உடம்பு வேறு சரியில்லைன்னு கொடுக்க ட்ரை பண்ண அவள் வேணான்னு சொல்கிறாளா. ஸோ தட்டினதில் முட்டை கீழே விழுந்துருச்சு. நான் சொல்கிறது கேப்பியா இல்லையான்னு கத்தேன். குணன், நீ என்னை விரும்பலன்னா இப்படிலாம் பண்ணி என்னை கன்ஃபியூஸ் பண்ணாத. திரும்ப திரும்ப ஹோப் வைக்கிறதும் டிசப்பாயிண்ட் ஆகுறதும் என்னால் முடியல. இது எனக்கு வேணாம். புரியுது, நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்டு கிடையாதுன்னு இவன் பேச வர அவள் போயிட்டு அழுதுட்டு, இதில் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஃபுட்டை வாங்கிட்டு வந்தான். அது கீழே விழுந்து மொத்தமாக வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதே நேரம் இங்கே சென்னை காட்ட ஹார்ட்டின்லேயே ரோஸை போட்டு யுவான் வந்ததும் என்னோட சின்சியாரிட்டி நான் காட்டுறேன்னு சொன்னேன்ல. யுவான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க உனக்கு சம்மதமான்னு போக்கே பண்ணிட்டேன். எல்லாரும் ஏன் சொல்லுன்னு கத்துறாங்களா. இப்படி பண்ணுறத நிறுத்துறியா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்கிறா. நான் இதில் சீரியஸாக இருக்கேன், நீ ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறங்க?
நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன், நம்ம 2 பேருக்கும் ஒத்து போகாது. இதோட எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. யுவான், எனக்கு தெரியும் எல்லா விதத்துலையும் நீ என்னை விட பெட்டர்னு. பட் உன்னை நல்லா பார்த்துக்க என்னோட பெஸ்ட்டை நான் போடுவேன். இது உனக்கு பத்தாதாங்க? என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஆள் தேவை கிடையாது. என்னோட சேர்ந்து எனக்கு ஈக்குவலாக ஃபேமிலியும் கொண்டு போகணும். அட்லீஸ்ட் என்னோட சேர்ந்து நான் விரும்புகிற பர்சனும் என் கூடவாவது வரணும். உன்னால் முடியுமான்னு கேட்க, சாரி இத்தனை நாள் உன்னை தொல்லை பண்ணதுக்கு. இனிமேல் அப்படி பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். நைட்டு ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி 2 பேருமே ஃபீல் பண்ணுறாங்க. இத்தனை நாளும் நான் எவ்வளவோ ஹோப்போடு இருந்தேன், இப்போது அது முடிவுக்கு வந்துருச்சு. அப்படியே எக்ஸாமும் வந்ததால் நான் அந்த வேலையை தானே பார்க்கணுன்னு சொல்லிட்டு எப்படியாவது மனசு தேத்தணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்ட பாரில் உட்காந்துட்ருக்கான். குணன், நீ என்னை விரும்பாதப்போ இப்படியெல்லாம் பண்ணி என்னை கன்ஃபியூஸ் பண்ணாத. ஹோப் வைக்கிறதோ டிசப்பாயிண்ட் ஆகிறதோ என்னால் முடியல போதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிருப்பால. இவன் சொல்ல வர்றதை கூட கேட்காம அதை நினச்சி குடிச்சிட்ருக்கான். அதே ஃபீல்டில் சென்னும் யுவான் கிட்ட ரிஜெக்ட் ஆனதால் சோகத்தில் குடிச்சிட்ருக்கான். அப்படியே இப்போ யுவானை காட்ட 2 கப்பிள் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ஆசையாக சாப்பிட்றத பார்த்ததும் சென்னி இவளுக்கு ஆசையாக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ட்ரீட் பண்ணால, அதான் ஞாபகம் வருது. கடைக்கு போகும்போதும் அவன் வந்து ஹெல்ப் பண்ணால, அதான் ஞாபகம் வருது. அதே போல தான் ஹீரோயினும் ஹீரோவோட சேர்ந்து இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் மிஸ் பண்ணுறா. அடுத்து இந்த இடத்துல தான் அவனுக்கு நைட்டில் காஃபியெல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருப்பா. அப்படியே யுவானை காட்ட ஒரு பையன் பொக்கே வாங்கிட்டு போகிறத பார்த்ததும் சென்னு கன்ஃபஸ் பண்ணதும் கடைசியாக மனசு உடைஞ்சு போய் சாரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போனதும் தான் ஞாபகம் வருது. அதே போல தான் லைப்ரரிக்கு போனதும் ஹீரோவோட இங்கே உட்காந்து பேசினது தான் இவளுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்படியே இங்கே ஹீரோவை காட்ட எப்படிரா 2 பேரும் ஒன்று சேர்றதுன்னு கேட்குறான். உன்னோட ஃபீலிங்ஸை முதல்ல சொல்லணும்டா. நீ மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தனா அவளை நீ ஃபோல் பண்ணுற மாதிரி தானே அவள் திங்க் பண்ணுவா. முதல் லவ் சொல்லடாங்கிற மாதிரி சென் சொல்லியிருக்கான். அதனால தான் இப்போது மொட்டை மாடிக்கு வான்னு ஹீரோயினை கூப்பிட அந்த இடம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக ஹார்ட்லாம் போட்டு வச்சுருக்கு. அங்கே லேப்டாப்பில் நம்மளோட மெமரிஸ்னு எழுதியிருக்கு. அதை ப்ளே பண்ண ஹீரோயின் தான் வரா. அப்போ கரெக்டாக ஹீரோ கையில் ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, மௌஷி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல, நீ எப்போ இதெல்லாம் வீடியோ எடுத்துன்னு கேட்க, அன்னைக்கு மழையில் நனைஞ்சு ஒதுங்கணும்ல, மறந்துட்டியா என்ன? சரி விடு, நான் இப்போது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எல்லாத்தையும் சொல்கிறேன்ட்டு மௌஷி நான் உன்னை விரும்புகிறேன்னு சொல்லிட்டான். அப்புறம் எதுக்காக ரூடாகவே நடந்துக்கிட்டேன்? இனிமேல் நான் உன்னை நம்பவே கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டேன் தெரியுமா? உன்னால் திரும்ப ஏமாந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஹை ஸ்கூல்ல இருந்து உன்னோட க்ளோஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து இப்போ இது வரை வந்தேன். மற்றவங்க என்னை பார்த்து சிரித்தாலும் ஓவராக நம்பிக்கையோடு திரியிறான்னு சொன்னாலும் அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை. நீ என்னை பார்க்குற ஒவ்வொரு பார்வைக்குமே ஒருத்தருக்குன்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனால் நீயும் நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டலன்னு சொல்லிட்டு அழுகிறா. ஹீரோவை கையை பிடிச்சி, சாரி மௌஷி, அன்னைக்கு நான் நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்டு கிடையாதுன்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ண தான் ட்ரை பண்ணேன். சரி விடு, இன்னையிலிருந்து நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க, உனக்கு சம்மதமான்னு கேட்க, நீ சீரியஸாக தானே சொல்கிறேங்கிறா. ஹை ஸ்கூலில் இருந்தே உன்கிட்ட அட்டென்ஷனை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு விழுந்தல்ல? ஆக்சுவலாக அப்போது உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நினச்சேன். பட் அந்த அளவுக்கு எனக்கு அப்போ தைரியம் இல்லை. டீச்சர் கிளாஸ்மேட்னு இதெல்லாம் நினச்சிக்கிட்டு உன்கிட்ட க்ளோஸே ஆகாமல் போயிட்டேன். உனக்கு தெரியுமா நான் எதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு கேட்கவும் தெரியலங்கிறா. பேஸ்கெட் பால் கிரவுண்டில் உன்னை திரும்பவும் அன்னைக்கு பார்த்தது தான். பால் கூட உன் மேலே பட்டுருச்சல, அன்னைக்கு உன்னை திரும்ப பார்த்ததுல நான் சந்தோஷப்பட்டேன். என்னோட முழு தைரியத்தை வர வச்சு தான் ஈவெண்ட்டில் எனக்கு டான்ஸ் பார்ட்னர் ஆகுன்னு உன்கிட்ட கேட்டேன். அண்ட் ஸ்டார்ஸ் பார்த்தது, நம்ம பிக்னிக் போனது, மலையை ஒன்றா பார்த்தது, பூனைக்குட்டியை பார்க்க போனதுன்னு இது எல்லாமே எனக்கு பிடிச்ச தருணங்கள். நீ ஹை ஸ்கூலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் என்னோட லைஃப்பில் ஒளியை கொண்டு வந்தது நீ தான். அன்னைக்கு ஆல்ரெடி நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன்னு சொன்னதுக்கு காரணம் என்னோட மனசில் ஆல்ரெடி நான் உன்னோட ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தேன். இதை கேட்க இவளுக்கு பயங்கரமாக அழுகு வருது. அவன் பிடிச்சி, பர்த்டே கேர்ள் இன்னைக்கு நீ அழுகக்கூடாது, அண்ட் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டல அழுகவே கூடாதுங்கிறான். அப்போ எனக்கு பர்த்டே ப்ரெசன்ட் இருக்கான்னு கேட்க அவளை அழகாக கிஸ் பண்ணிவிட்டு போதுமான்னு கேட்க பத்தாதுங்கிறா. ஸோ அப்படியே 2 பேருமா கிஸ் பண்ண ஆரம்பிக்க இவங்களுக்குள்ளே நடந்த எல்லா அழகழகான மூமெண்ட்ஸும் ஓடுது. இதோட 1 மாதம் கழிச்சு காட்ட யுவான் அப்ராட் போக போகலாமா, நம்ம ஹீரோயின் மிஸ் பண்ண போகிறேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு இங்கே வந்துடுவேன் அவள் சொல்லிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, உனக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் போறியே, எனக்கு பொறாமையாக இருக்குன்னு இவ சொல்லவும், உனக்கு போகணுன்னா சொல்லு, நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்து போகலான்ட்டு இருக்கான் ஹீரோ. போதும்ப்பா நீவ சொல்ல, நிஜமாவே நான் உன்னை மிஸ் பண்ணுவேன் தெரியுமா. எங்கே சென்னையே காணோம், அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எங்க இவன் ரிஜெக்ட் பண்ண விஷயம்லாம் இவங்களுக்கு தெரியாது போல. சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு பஸ் எடுக்க கிளம்பிட்டா. அப்போ டக்குன்னு நிறுத்துங்கன்னு குறுக்க வந்து சென்னு பூந்து பஸ்ஸை ஸ்டாப் பண்ணி உள்ளே ஏறி, சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்கிறா. இவளுக்கு ஒன்றுமே புரியல.
ஒரு உண்மையை உன்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன். என்கிட்டயும் பொட்டன்ஷியல் இருக்கு. இந்த 1 மாசம் படித்து டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டேன். ஸோ உன்னை நான் தனியாலாம் அனுப்ப மாட்டேன். நானும் கூடவே வருவேன். உன் கூட உட்காந்துக்க. அவளுக்கும் சம்மதம். ஸோ 2 பேரும் ஜாலியாக ஒன்றா டாட்டா கொடுத்துட்டு ஜோடியாக கிளம்பிட்டாங்க. இப்போ 4 பேருமா அவங்களோட எண்ணங்களை ஷேர் பண்ண சென் முதல்ல சொல்கிறான், லவ்வுக்கு சின்சியாரிட்டி மட்டும் முக்கியம் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சூட்டபிளாக துணையாக இருக்கணும். அடுத்து யுவான் சொல்கிறா, லவ்ங்கிறது ஒரு ஹேபிட் மாதிரி, காலகாலத்துக்கும் நம்ம கூடவே ஒருத்தர் இருக்கணும் தானேங்க. அடுத்து நம்ம ஹீரோ, லக்கிலி நான் உன்கிட்ட கன்ஃபஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இத்தனை நாளும் நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் என்னோட ஃபீலிங்ஸையும் மறைச்சி வச்சிட்டு இருந்தேன். என்னை மன்னிச்சிட்டு டோரிமான், உன்னோட நோபிட்டா வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்ல அடுத்து நம்ம ஹீரோயின், என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டான பெஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் தான். யூத்தில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத அனுபவங்களை தவிர்க்க முடியாது. லவ்வும் சரி படிப்பும் சரி ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் லவ்வோட அழகே உன்ன மாதிரி திருட்டுத்தனமாக இருக்கிறது தான் சொல்லிட்டு ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இந்த ட்ராமாவை முடிக்கிறாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக க்யூட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஸ்டோரி இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இல்லையா, அந்த ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். சீக்கிரமாகவே அதில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.